சிட்டுக்குருவி அக்கா, எனக்கு தெரிஞ்சு நம்ம சைதாப்பேட் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, நீ சொல்கிற கரெக்ட் தான். பசங்களாம் எல்லாத்தையும் இது ரெடியாக வைங்க. உங்கள் ட்ரெஸ்லாம் கரெக்டாக்கான்னு பார்த்துக்கோங்க. மேரேஜ் ஹால் வந்துட்டோமா இல்லையாமா? ஏதோ கொஞ்சம் நிமிஷத்தில் வந்துடுவோம் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரீட் தான். இந்த ஸ்ட்ரீட்டை தான் மேரேஜ் ஹால் இருக்குன்னு கூகுள் மேப் சொல்லுது. டிரைவர், ஆட்டோ அங்கிள், நீங்கள் கொஞ்சம் தூரம் போங்கம்மா. இங்கே தான் இருக்கும், இங்கே தான் மண்டபம் இருக்குன்னு சொல்லிட்டுன்னு என்னோட ஃபோனுக்கு அந்த கூகுள் மேப் அப்படி தான் காட்டுது. நம்ம மண்டபம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலையே. இங்கே ஒரே பில்டிங்காக தான் இருக்குது. ஆமாங்க, நான் எனக்கும் அப்படி தான் தோணுது. அப்போ எங்கே தான் இருக்குது அந்த மண்டபம்? சீக்கிரமாக நான் போகணும்மா. ஏன்னா இப்போ நைட் ஆகிட்டே இருக்கு பாரு. இங்கே தான் இருக்கிற மாதிரி. இது இந்த கடைசியாக இருக்குது இல்லையா, இதான் அந்த மண்டபம். அப்படியா? அட ஆமாம், அட ஆமாம், ஃபோன் இப்படி தான் காமிக்குது. அப்போ இதான் அந்த மண்டபமாக இருக்கும். சரி சரி, அப்போது நீங்கள் அங்கேயே அந்த கடைசி வரைக்கும் போங்கண்ணா. கடைசியில் அங்கே பார்க்கிங் தெரியிருப்பாங்க, பார்க்கிங் ஏரியான்னு போட்டிருக்கு. அங்கே போய் ஆட்டோ நிறுத்திட்டு நீங்கள் போகலாம். ரொம்ப டைம்ஸ் தான் வந்ததுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. சரி வாங்கம்மா, லாஸ்ட் வண்டியில் பார்க்கிங் ஏரியாவில் நான் நிறுத்திடுறேன். வா, ரிசப்ஷன் சூப்பராக இருக்குல்ல? ஆமாம் நேஹா, ரிசப்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கே பார்த்தியா, அதான் ஃபோட்டோ கார்னர். அங்கே போய் நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஆமாம் பிரணீதம், கேள்விப்பட்டேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் ஃப்ரீ தான். ஆமாங்க ஆமாங்க பூனா தேவி அக்கா, கேட்டோன்னே எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஃபோட்டோஸ்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல. பரவாயில்ல, ரிசப்ஷன் ரொம்ப கிராண்டா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கேமராமேன் ஒருத்தர் நிற்கிறாரு. ஆமாம் பிரவீன், நான் அங்கே பார்த்தேன். அந்த கேமராமேன் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாரு. மேம் சீஸ் கொடுங்க மேம். 2 பேருமே சீஸ் கொடுங்க. அது மட்டும் இல்லை, நான் சொன்ன போஸ்ட் அழகாக நில்லுங்க. அப்படியே ஃபோட்டோக்கு ரொம்ப எடுப்பாகவும் அழகாகவும் இருக்கும். கொடுக்க போகிறாங்களா? 3 பேர் அப்படியே நின்னுங்க. ஸ்மைல் ப்ளீஸ், ஸ்மைல் ப்ளீஸ். இப்போ ஓகேவா? ஓகே ஓகே. சீஸ் சொல்லுங்க. சீஸ். வெரி குட். டாக்டர் டோலிட்டில் உங்களுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு பிடிச்ச அழகான கிஃப்ட்டை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஹாப்பி மேரிட் லைஃப். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. Happy married life, sister. Happy married life, Dr. Dolittle. Thank you so much. Thank you so much. Thank you so much, my friend. என்னோட ரிசப்ஷன் அட்டெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I'm glad to see you. Smile please. Cheese. அழகா ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆமா நிலிமா, பாட்டியா நாங்கள் எப்படி அழகா ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அடக்கிட்டமா நீ போஸ்ட் தரணும். எங்க சீஸ் சொல்லு பார்க்கலாம். அம்மாவோட சீஸ் சொல்லு. சீஸ். ஒரு முறை அந்த பிரவீன் போய் நின்னோடனே திரும்ப திரும்ப அங்கேயே போய் நின்றுட்டுருக்காங்க பாருங்க. விடமா, என்ஜாய் பண்ணட்டும் பையன். என்னமோ அக்கா, நீங்கள் முன்னாலாம் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க தெரியுமா? இப்போல்லாம் ரொம்ப லீனியண்ட்டாக இருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. சரி, என்னமோ அவனே ஏதோ என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றான். என்ஜாய் பண்ணிட்டோம். ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல ஃப்ளோரா? என்னை நீ மீட் பண்ண இவ்வளோ தூரம் நீ ரிசப்ஷனுக்கு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ளோரா. லைஃப் லாங் உன்னை ரிமெம்பர் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டேன். ஆனால் நீ வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப. தட்ஸ் நோ ப்ராப்ளம்.
லாவண்யா, உன்னோட ரிசப்ஷனுக்கு வந்து எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி தெரியுது. என்னோட கிஃப்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். என்னுடைய பிளெஸ்ஸிங்ஸ் மாதிரி உங்கள் மேரிட் லைஃப் நல்ல மேரேஜ் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் விரும்பிக்கிறேன். சீஸ் சொல்லுங்க. சீஸ் பப்பிலா, சீஸ் சொல்லுங்கம்மா. ஐ கேமரா அழகாக இருக்கிறாங்க. சீஸ் நம்மளும் சீஸ் சொல்லுவோம். சீஸ். ஓகே, ஃபோட்டோ டச்.